அனைவருக்கும் வணக்கம். எப்போ மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அ வெரி ஹாப்பி வீக்கெண்ட். எல்லாரும் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1 இதோட ஃபர்ஸ்ட் சேல் அடுத்த வாரம் அப்படின்னு தெரியுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாம். போக்கோ X4 GT லான்ச்சுக்கு முன்னாடி கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதுவும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஷாமியோடைய 12 இன்னும் சீரீஸ் முடிக்கல, பட் அதுக்குள்ளே 13 பற்றி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 863 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். வாட்ஸ்அப் டீம் எப்போ மாதிரி இன்னொரு புது ஃபீச்சர் பீட்டா வெர்ஷனில் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸோட. ஸோ இங்கே ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் அப்ரூவல் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ மெம்பர்ஷிப் அப்ரூவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வாரமே குரூப்பில் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் 512 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ 512 மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது மெம்பர்ஷிப் அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. அதாவது அட்மின் மெம்பர்ஸை அப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு செக்ஷனும் பாப்அப் ஆகும். ஸோ யார் வேணாலும் மெம்பர்ஸை ஆட் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னு இல்லாமல் அட்மின் அப்ரூவலோட தான் குரூப்ஸில் மெம்பர் ஆட் பண்ணுற மாதிரி தான் இங்கே பெர்மிஷன், அதாவது மெம்பர்ஷிப் அப்ரூவல் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ரிவீலாக இருக்குது. கூடிய விரைவில் ஆண்ட்ராய்டில் மட்டும் இது ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் நிறைய பிக் பிராண்ட்ஸ் எலக்ட்ரிக் காரில் ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா 2023 நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ் இந்தியாவில் வரப்போகுது. இதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிண்டே கொண்டு வர போகிற ஐகானிக் 5 ரொம்ப நாளாக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபல், அதாவது யூஎஸில் இதை லான்ச்சே பண்ணிட்டாங்க. பட் யூஎஸில் லான்ச் பண்ணதுலேருந்து சில சேஞ்சஸ், இந்தியன் மார்க்கெட் கண்டிஷன், அதுக்கப்புறம் இந்தியாவில் கொஞ்சம் கம்மி விலையில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பேட்டரி கெப்பாசிட்டி இவங்க குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மேட் இன் இந்தியாவாக ஆக்குறாங்க. ஸோ ஒரு ஃபுல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது காஸ்டிங் குறையும் அப்படிங்கிறதுக்காக அதுலேயும் ஒர்க் பண்ணுறாங்க. காஸ்டிங் குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வர்றது எல்லாமே 50 lakhsக்கு மேலே இருக்குது இல்லையா. பட் இது 50 lakhs கீழே இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா குளோபல் ப்ரைஸஸ் பார்க்கும்போது இது 40 லட்சம் கிட்ட இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. 35லேருந்து 40 லட்சம் கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அதோட இது காம்பேக்டாக இருக்கும், பேட்டரி கெப்பாசிட்டியும் கம்மியாக இவங்க கொண்டு வர போகிறாங்க ஐகானிக் 5 இந்தியாவில். ஸ்னாப்சாட் உங்களில் எத்தனை பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஏன்னா பொதுவாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப் இனிமேல் சப்ஸ்கிரிப்ஷனோட வரும் அப்படின்னு தெரியுது. அதாவது ஃப்ரீயும் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் மந்த்லி பேஸில் இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்னாப்சாட் ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ளஸில் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக அவங்களுக்கு ஐக்கன்ஸ் கிடைக்கும் தெரியுது. புது பேட்ச் அவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவில் வரும். அதோட அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாப் சைடில் பின் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சில புது ஃபீச்சர்ஸ், எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு மட்டும் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் 300லேருந்து 350 ரூபாயில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ இருக்குது. சாம்சங் கேலக்ஸி F13 நேற்று தான் கம்மிங் சூன் டீசர் பார்த்தோம். இப்போ லான்ச் டீசரே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இது ஜூன் 22 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அகைன் டீசரில் கலர் வேரியன்ஸ் ரிவீலாக இருக்குது, அவுட்லுக் டிசைன் எல்லாமே தெரியுது. ஸோ இங்கே 3 கலர்ஸ் தெரியுது. ஒன்று க்ரீன், ப்ளூ, அதுக்கப்புறம் பிங்க், 3 கலர்ஸில் வருது. டிசைன் பார்த்தீங்கன்னா F23 எப்படி கேமரா மாடியூல் அலைன் பண்ணியிருந்தாங்க வெர்டிக்கலாக அதே மாதிரி தான் இருக்குது. வாட்டர் ட்ராப் நாச்சோட வருது. ஃபீச்சர்ஸும் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. 6000 mAh, ஸோ பிக் பேட்டரியோட தான் வரப்போகுது. ஏன்னா பொதுவாக M சீரீஸ், அதாவது இந்த பட்ஜெட் கேட்டகரியெல்லாம் இவங்க 6000 mAh கொடுப்பாங்க. ஸோ பிக் பேட்டரி கூடவே ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங் அப்படின்னும் போட்டிருக்காங்க. ஸோ இதில் M53 M33 இருக்கக்கூடிய ஆட்டோ டேட்டா ஸ்விட்சிங் அந்த ஃபீச்சரோடையும் வருது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட இதுவும் எக்ஸினோஸ் 850 இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ சாம்சங்குடைய F13 இந்தியாவில் ஜூன் 22 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் ஏர்டெல், ஜியோ, வோடஃபோன் இவங்களுடைய சப்ஸ்கிரைபர் ரிப்போர்ட், அதாவது எல்லா மாதமும் ரிவீல் பண்ணுவாங்க இல்லையா, யாருக்கு அதிகமாக சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதமும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதமும் உங்களுக்கு ஜியோவில் தான் அதிகம் பேர் ஆட் ஆன் ஆகிருக்காங்க. 16 லட்சம் சப்ஸ்கிரைபர் ஜியோவில் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதே ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 லட்சம் பேர் ஏர்டெல்லில் ஆட் ஆன் ஆகிருக்காங்க. வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் வோடஃபோன்லேருந்து வெளியே போயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஸோ வோடஃபோன்லேருந்து வெளியே போய் எல்லாம் ஜியோவில் ஆட் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க ட்ராய் தரப்புலேருந்து.
Vivo உடைய flagship lineup X சீரிஸில் வந்து ஆல்ரெடி X80, X80 Pro இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் X80 Lite அதுக்கப்புறம் X80 Pro Plus வந்து லிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். இதில் X80 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட லான்ச் வந்து ஆகஸ்ட் இல்லை செப்டம்பரில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லான்ச் டைம்லைன் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆல் தான் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ முதல்ல வந்து இது சைனாவில் தான் லான்ச் ஆகும். X80 Pro Plus வந்து இவங்க ஸ்னாப்ட்ராகனுடைய புது சிப்செட் அதாவது ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இதில் லான்ச் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. மற்றபடி வந்து கேமராஸும் X80 ப்ரோவோட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இவங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட அவுட்லுக் டிசைன் வந்து X80 ப்ரோ மாதிரி வந்து X80 Pro Plus முதல்ல சைனாவில் லான்ச் ஆகும். அதுவும் ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் அப்படின்னு தெரியுது. ஷாமியோடைய ஸ்மார்ட் பேண்ட் லிஸ்ட்டில் அடுத்ததாக Mi Band 7 இது இந்தியாவில் வந்து பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் மாடல் நம்பரோட லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது இந்தியாவில் லான்ச் ஆகும். மேபி இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளே இந்தியா லான்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mi Band 6 விட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான் ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆச்சு இல்லையா. அதனால் டிஸ்பிளே சைஸ் ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. AMOLED பேனலோட வருது. 100 வாட்ச் ஃபேஸஸ் இவங்க புதுசாக கொடுத்துருக்கதா தெரியுது. அதோட யூஷுவல் சென்சார்ஸ் மானிட்டரிங் அதாவது ஹார்ட் ரேட் ஆக்சிஜன் மானிட்டரிங்னு ஸ்போர்ட்ஸ் மோட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ Mi Band 7 ஒரு 10 டேஸ்க்குள்ளே இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஷாமியோடைய ஃப்ளாக்ஷிப் லைனப் 12 சீரீஸே இன்னும் முடியல. ஏன்னா இந்தியாவில் இன்னும் 12 Lite வரல, 12 Ultra இதெல்லாமே லான்ச் ஆகணும். பட் அதுக்குள்ளே வந்து Xiaomi 13 பற்றி சில இன்ஃபர்மேஷன் தெரிய வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பேனல் அண்ட் SoC என்ன இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குது. டிஸ்பிளே பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி சாம்சங் டிஸ்பிளே பேனலில் தான் Xiaomi 13 சீரீஸ் வரலான்னு தெரியுது. அதுவும் சாம்சங் உடைய லுமினஸ் டிஸ்பிளே இருக்கு இல்லையா, E6 லுமினஸ் டிஸ்பிளே இதில் தான் வந்து பிக் ஆர்டர் வந்து Xiaomi பிளேஸ் பண்ணியிருக்கதா வந்து தகவல் வெளியாக இருக்குது. ஸோ அந்த டிஸ்பிளே பேனலோட தான் இவங்க கொண்டு வருவாங்க. அகைன் SoC அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லேட்டஸ்ட் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 பட் இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 இதில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 இவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது லான்ச் ஆகிற முதல் டிவைஸ் Xiaomi-உடைய 13 அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. Nothing Phone 1 இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஜூலை 12 அன்றைக்கி தான் இந்தியாவில் லான்ச் ஆகுது. பட் லான்ச்சுக்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் சேல் ஜூன் 21 இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ என்ன லான்ச்சே ஆகலை அதுக்குள்ளே எப்படி ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு கேட்கலாம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 100 யூனிட்ஸ் தான் வந்து இவங்க ஆக்ஷனில் சேல் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இங்கே ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாக் இந்த வெப்சைட்டில் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஆக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லான்ச் ஜூலை 12க்கு முன்னாடி ஜூன் 21 அன்னைக்கு இவங்க ஆக்ஷனில் சேல் பண்ண போகிறாங்க. ஸோ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பிட்டிங் தான். ஸோ இதுலேருந்து ப்ரைஸஸ் எவ்வளோ அப்படின்னு எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது. பிட்டிங்கில் யாருக்கு வேணுமோ ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வேணுமோ பிட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை ஸ்டாக் இந்த வெப்சைட்டில் மெம்பராக இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் பிட் பண்ணி ஆக்ஷனில் இதோட ஃபர்ஸ்ட் சேலில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை Nothing Phone 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெமோ வீடியோ எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. அவுட்லுக் டிசைன் இப்படி தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21 அன்றைக்கி ஓரளவுக்கு கிளியராக நமக்கு தெரியும். Poco X4 GT ஏற்கனவே இதோட லான்ச் டீசர் ரிவீல் பண்ணிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு குளோபலாக தான் லான்ச் ஆகுது. ஸோ லான்ச் டீசர் குளோபல் அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக தெரிய வந்திருக்கு. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கேமிங் டிவைஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. ஏன்னா ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் 144 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. MediaTek Dimensity 8100. ஸோ இந்த சிப்செட்டோட கொஞ்சம் அஃபோர்டபுளாக இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் செட்டப் தான். ட்ரிபிள் சென்சார் 64 மெகா பிக்சலோட கொண்டு வர போகிறாங்க. அவுட்லுக் டிசைனும் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஷுவல் போக்கோ மாதிரி பெரிய பெரிய கேமரா மாடியூல் இல்லாமல் வந்து இது ஒரு டீசென்ட் கேமரா மாடியூல் அப்படின்னு சொல்லலாம். அவுட்லுக் டிசைன் வந்து இந்த வாட்டி நல்லா இவங்க கொண்டு வராங்க அப்படின்னு தெரியுது. ஸோ Poco X4 GT முதல்ல குளோபலில் லான்ச் ஆகும். இந்தியாவில் இதே பேரில் வருமா ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வருவாங்களா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததாக இன்னைக்கு பெண்ணியம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஸ்னாப்சாட்டுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வெர்ஷன் என்ன பேரில் இவங்க லான்ச் பண்ண போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்னாப்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 13 சிட்டிஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நம்ம ஊர் சேனல். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.